திருவள்ளிச்சரணம் திருவள்ளிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான பிரிவு நேர்களே. நாளை கிருஷ்ண ஜெயந்தி. எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். அதே போல கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச கை சுத்து முறுக்கு சீரை பட்சணங்களையும் பிடிக்கும். ஆனால் ஒன்று ரொம்ப பிடிக்கும், அவள் பாயசம், அப்புறம் வெண்ணெய். இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மலர். அது மட்டும் இல்லாம நம்ம கிருஷ்ண ஜெயந்திய எந்த நேரம் கொண்டாடும் அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியும் ஒன்னா இருக்கும். அதை நம்ம கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடுறோம். கண்டிப்பா 9:46 7:30 வரையும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை மறுநாளும் ரோகிணி ஏற்ற வரை. ஆனா அஷ்டமி திதி கிடையாது. ஆகையால் நம்ம கொண்டாடுறது மறுநாள் காலம்புரை 7:30 மணியோட கொண்டாடுறோம். அந்த நாளைக்கு சாயந்தரம் ஆரம்பிச்சு மறுநாள் காலம்புரை 7:30 வரை இருக்கு. ஆகையால் எப்படி வேணாலும் கொண்டாடுறோம். கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் நேர்களே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்துல நிறைய துளசி இலைய அழகா தாம்பு இல்லாம அலம்பிட்டு நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. அதுல நடுவில் ஒரு சின்ன அகல் விளக்கு, நெய் விளக்கு ஏற்றுங்க. எந்த காரியம் நினைத்து ஏற்றுகிறீர்களோ கண்டிப்பாக நடக்கும். அனுபவம் கண்டிப்பாக சொல்றேன். எனக்கு கிடையாது. என் மாமனார் ஒரு பொம்மையை எடுத்து அரிசி மாவுல முக்கி கால் போட்டோம். அந்த 80 வயசுல குனிஞ்சு 73 வயசுல குனிஞ்சு 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 கால் போட்டார். அது போட்டது ஒரு வருஷம். ஆனா மறு இதுவே இல்லைங்காம குழந்தை. ஆகையால் கிருஷ்ணரோட பாதத்துக்கு அவ்வளவு மகிமை. ஆகையால் அந்த கிருஷ்ணர் பாதம் போடுறப்ப ஒரு சின்ன பொட்டு வைக்கிறோம். ஒரு நித்திய மல்லியோ ஒரு பவள மல்லியோ ஒரு ஏதோ ஒரு பூ வச்சு இது பண்ணுங்களேன். அழகா ஒன்றன் பின் அதுவா அழகா போட்டு அந்த பஷணங்கள் எல்லாம் வாழை இலையில வைங்க. தாம்பாளத்துல வாழை இலை பரப்பி அந்த பஷணங்களை வைங்க. வச்சுட்டு நல்லா என்ன சொல்லலாம், அந்த நல்ல வாசனை உள்ள மனோரஞ்சிதம், நித்திய மல்லி, பவள மல்லி, செண்பகப்பூ, நிறைய வாசனை உள்ள பூக்களை நறுமணங்களை இது ஜவ்வாது அத்தர்ல ஏதாவது ஒரு மல்லிகைப்பூவோ தாளம்பூவோ இல்ல மறிக்கொழுங்கு இருக்கும். அதை நல்லா தெளிச்சு ஆவள்ளு மூலிகை நல்லா இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கண்டிப்பா என்ன இது ஏத்தினாலும், என்ன ஒரு வெள்ளி விளக்கோ என்ன ஏத்தினாலும் இந்த பச்சை இலை, அதாவது துளசியில நீங்க அகல் விளக்கு, அதாவது துளசி இலையை பரப்பி ஒரு அகல் விளக்கு ஏத்துறப்ப அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த பெருமாளுக்கு, அந்த கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா. மனமிறங்கி அருள் கொடுப்பாராம். ஆகையால் இந்த வருஷம் நீங்க இந்த இது செஞ்சு பாருங்க நேர்களே. நிறைய துளசி இலைகள் பரப்பி ஒரு ஆச்சட்டியில நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணுங்களேன். அவ்வளோ நல்ல ஒரு சுபிக்ஷம். அதாவது என்ன நினைத்து நம்ம ஏத்துறோமோ கண்டிப்பா அந்த கிருஷ்ணர் நடத்தி கொடுப்பார். அது நம்ம பக்கத்துல குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஏதாவது பிடிச்சது வாங்கி கொடுங்களேன். சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஒரு ரப்பரோ ஒரு இது குழந்தைகளுக்கு பிடிச்ச பொம்மையோ வாங்கி கொடுங்களேன். ஒரு 5-6 குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு உங்களுக்கே ஒரு மனசு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்க ஒரு 5 குழந்தைகளுக்கு செஞ்சீங்கன்னா அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி எந்த குழந்தை இல்லாத வீட்டுல கண்டிப்பா குழந்தை தவழுவான். கண்டிப்பா இது கிருஷ்ணரா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் அள்ளி கொடுக்கிற தெய்வம். கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுக்கறது எந்தா வச்சுக்கோ அப்படின்னு செஞ்சு பாருங்க நேர்களே. கண்டிப்பா கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.